சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொளி வாயிலாக சந்தித்திருக்கிறோம். உலகமே ஒரு பாரிய போர் முனையில் நின்று கொண்டிருக்க மத்திய கிழக்கில் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போர் இன்று 15வது நாளை எட்டியுள்ள நிலையில் போர் மேகங்கள் இப்போது ஆசிய பிராந்தியத்தையும் சூழ்ந்துள்ளன. ஒருபுறம் பாக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகத்திற்கு பாய்ந்த ஏவுகணைகள், அதேவேளை அதிகாரிகளின் தலைக்கு விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மறுபுறம் போரின் கவனத்தை திசை திருப்பும் வகையில் வடகொரியா ஒரே நேரத்தில் 10 ஏவுகணைகளை ஏவி உலகை அதிர வைத்துள்ளது. ஈரான் முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டது என அதிபர் டிரம்ப் பிரகடனம் செய்தாலும் 40 லட்சம் மக்கள் அகதிகளாக வீதிக்கு வந்துள்ள மனிதாபிமான பேரழிவு நெஞ்சை உலுக்குகிறது. போரின் உச்சகட்ட பரபரப்புகள் மற்றும் இன்றைய முக்கிய செய்திகளை இப்போது விரிவாக பார்க்கலாம். ஈராக் தலைநகர் பாக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதல் குறித்து அதிர வைக்கும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரான் அமெரிக்க போர் 15வது நாளை எட்டியுள்ள நிலையில் ஈராக்கில் உள்ள அமெரிக்க தூதரகம் 2வது முறையாக குறிவைக்கப்பட்டுள்ளது. தூதரகத்தின் வான் பாதுகாப்பு அமைப்பின் ஒரு முக்கிய பகுதியை இந்த ஏவுகணை தாக்குதல் சிதைத்து விட்டதாக ஈராக் பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தூதரக வளாகத்திற்குள் உள்ள ஹெலிகாப்டர் தளத்தில் ஏவுகணை நேரடியாக பாய்ந்ததில் அங்கிருந்து கரும்புகை வெளியேறியுள்ளது. போர் தொடங்கியதிலிருந்து பாக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் தாக்கப்படுவது இது 2வது முறையாகும். அமெரிக்கா ஈரான் மோதல் அதிகரித்து வரும் நிலையில் ஈரானுடன் தொடர்புடைய ஆயுத குழுக்கள் அமெரிக்க தளங்கள் மற்றும் வசதிகளை தொடர்ந்து குறிவைத்து தாக்கலாம் என முன்னதாகவே எச்சரிக்கப்பட்டிருந்தது. இதற்கிடையில் அயதுல்லா அலி ஹமேனி கொல்லப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்திற்கு பழிவாங்கும் நோக்கில் அமெரிக்க வசதிகளை தாக்குவோம் என ஈரான் ஆதரவு ஆயுத குழுக்கள் முந்தையதாக மிரட்டியிருந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈராக் நீண்டகாலமாக அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான மறைமுக மோதல்களின் முக்கிய மேடையாக இருந்து வருகிறது. தற்போது மத்திய கிழக்கில் நடைபெற்று வரும் இந்த பெரிய போரின் பின்னணியில் ஈராக் மேலும் பதற்றமான மோதல் பகுதியாக மாறும் அபாயம் இருப்பதாக அரசியல் ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். எனவே ஈராக்கில் அமெரிக்க விமான விபத்தில் 6 வீரர்கள் பலியான நிலையில் இந்த தாக்குதல் அமெரிக்காவிற்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய கிழக்கில் அமெரிக்கா ஈரான் போர் சூடுபிடிக்க ஆசிய பிராந்தியத்திலும் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ளன. அமெரிக்கா மற்றும் தென்கொரியாவின் கூட்டு இராணுவ பயிற்சிகளுக்கு பதிலடியாக வடகொரியா இன்று சனிக்கிழமை ஒரே நேரத்தில் சுமார் 10 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஏவி சர்வதேச நாடுகளை அதிர வைத்துள்ளது. பியோங்யாங்கிலிருந்து சுமார் 10 ஏவுகணைகள் ஜப்பான் கடல் நோக்கி ஏவப்பட்டதாக தென்கொரியாவின் கூட்டுப்படை தலைவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். ஜப்பான் மற்றும் தென்கொரிய பாதுகாப்பு படைகளின் தகவல்படி இன்று பிற்பகல் 1:34 மணியளவில் பியோங்யாங்கிலிருந்து இந்த ஏவுகணைகள் ஏவப்பட்டன. சுமார் 340 கிலோமீட்டர் தூரம் பயணித்த இந்த ஏவுகணைகள் ஜப்பான் கடல் பகுதியில் விழுந்தன. இவை 80 கிலோமீட்டர் உயரம் வரை பாய்ந்து சென்றதாக ஜப்பானிய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மார்ச் 19 வரை நடைபெறவுள்ள அமெரிக்கா தென்கொரியாவின் சுதந்திர கேடயம் எனும் பிரமாண்ட கூட்டு இராணுவ பயிற்சிதான் வடகொரியாவின் கோபத்திற்கு முக்கிய காரணமாக உள்ளது. வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னின் சகோதரி அமெரிக்காவும் சியோலும் கொரிய தீபகற்பத்தின் ஸ்திரத்தன்மையை அளித்துவிட்டன என்று குற்றம் சாட்டியுள்ளார். ஏவுகணை சோதனைகள் ஒருபுறம் இருந்தாலும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் கிம் ஜாங் உன் இடையே மீண்டும் ஒரு சந்திப்பு நடக்கலாம் என ஊகங்கள் எழுந்துள்ளன. உலக நாடுகளின் கவனம் ஈரான் அமெரிக்கா போர் மீது குவிந்துள்ள நிலையில் தனது இராணுவ பலத்தை காட்டவும் பிராந்தியத்தில் அழுத்தத்தை ஏற்படுத்தவும் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் இந்த சோதனையை மேற்கொண்டுள்ளதாக பாதுகாப்பு நிபுணர்கள் கருதுகின்றனர். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் ஈரானுக்கு எதிராக தொடங்கிய இராணுவ நடவடிக்கை தற்போது 3வது வாரத்தை எட்டியுள்ளது. ஈரானின் பொருளாதார மையங்கள் மற்றும் இராணுவ தளங்களை குறிவைத்து நடத்தப்படும் இந்த தாக்குதல்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தையே போர்க்களமாக மாற்றியுள்ளது. ஈரானின் 90% எண்ணெய் ஏற்றுமதியை கையாளும் கார்க் தீவு மீது அமெரிக்கா குண்டு வீச்சு தாக்குதல் நடத்தியுள்ளது. தற்போதைக்கு எண்ணெய் ஆலைகள் காப்பாற்றப்பட்டாலும் ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் முடக்கினால் அவை
தரைமட்டமாக்கப்படும் என ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். ஈரானின் புதிய உச்ச தலைவர் மொஜ்தபா கமேனி காயமடைந்திருக்கலாம் என அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெட் தெரிவித்துள்ளார். கமேனி பற்றிய தகவல்களுக்கு அமெரிக்கா $10 மில்லியன் வெகுமதி தெரிவித்துள்ளது. பிப்ரவரி மாதம் 28 முதல் இதுவரை ஈரானில் 1444 பேர் உயிரிழந்துள்ளனர். 18,551 பேர் காயமடைந்துள்ளனர். சவுதி அரேபியா, கத்தார் ஈரானிய ட்ரோன்களை சவுதி இடைமறித்து அளித்துள்ளது. ஓமன் ட்ரோன் தாக்குதலில் 2 கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து பிராந்திய தலைவர்கள் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்துள்ளனர். ஈரானிய அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள அமெரிக்கா 10,000 இடைமறிப்பு ட்ரோன்களை நிலைநிறுத்தியுள்ளது. 2500 கடற்படையினருடன் கூடிய அதிநவீன போர்க்கப்பல் வளைகுடா பகுதிக்கு அனுப்பப்பட்டுள்ளது. லெபனான் இஸ்ரேலிய தாக்குதலில் இதுவரை 773 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இதில் 12 மருத்துவ பணியாளர்களும் அடங்குவர். அத்துடன் ஐநா அமைதி காக்கும் படைத்தளம் மீது குண்டுகள் விழுந்துள்ளன. அமெரிக்க தூதரக அதிகாரிகளை பிடித்து கொடுப்பவர்களுக்கு ஈரான் ஆதரவு குழுக்கள் $1,00,000 வெகுமதி அறிவித்துள்ளன. உலகளாவிய எரிசக்தி நெருக்கடியை தவிர்க்க கனடா 23.6 மில்லியன் பீப்பாய்கள் எண்ணெய் அவசரமாக தேவை என தகவல் வெளியிட்டுள்ளது. எரிபொருள் விலை உயர்வால் ஏர் இந்தியா, இண்டிகோ உள்ளிட்ட நிறுவனங்கள் டிக்கெட் கட்டணத்தை உயர்த்தியுள்ளன. அமெரிக்காவின் பிடியிலிருந்து விலகி இந்தியா, பிரான்ஸ், இத்தாலி போன்ற நாடுகள் தங்கள் கப்பல்களின் பாதுகாப்பிற்காக நேரடியாக ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்த தொடங்கியுள்ளது. நெதர்லாந்து நாட்டின் ஆம்ஸ்டர்டாம் நகரிலுள்ள ஒரு யூத பள்ளி மீது இன்று சனிக்கிழமை அதிகாலை வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் அந்த நாட்டு மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆம்ஸ்டர்டாமின் தெற்கு பகுதியில் உள்ள உயர் ரக குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள யூத பள்ளி ஒன்றில் இந்த வெடிப்பு நிகழ்ந்துள்ளது. அதிர்ஷ்டவசமாக இந்த குண்டு வெடிப்பில் யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை. பள்ளி கட்டடத்திற்கு ஏற்பட்ட சேதமும் குறைவாகவே இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெடிபொருளை வைத்து வெடிக்க செய்த மர்ம நபர் ஒருவரின் வீடியோ காட்சியை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். அதன் அடிப்படையில் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த சம்பவத்தை யூத சமூகத்திற்கு எதிராக வேண்டுமென்றே நடத்தப்பட்ட தாக்குதல் என்று ஆம்ஸ்டர்டாம் மேஜர் ஃபெம்கே ஹால்செமா கடுமையாக சாடியுள்ளார். இது ஒரு கோழைத்தனமான ஆக்கிரமிப்பு செயல், சமூகத்தின் ஒற்றுமையை குறைக்கும் முயற்சி என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த வாரம் பெல்ஜியத்தின் லீச் மற்றும் நெதர்லாந்தின் ரோட்டர்டாம் நகரங்களில் உள்ள யூத வழிபாட்டு தலங்களுக்கு முன்பாகவும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. அதன் தொடர்ச்சியாகவே இந்த பள்ளி மீதான தாக்குதலும் பார்க்கப்படுகிறது. மத்திய கிழக்கில் அமெரிக்கா ஈரான் போர் தீவிரமடைந்து வருவதால் உலகளாவிய எரிசக்தி விநியோக சங்கிலியில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை சமாளிக்க தனது அவசரகால எண்ணெய் இருப்புகளை வெளியிடுவதாக ஜப்பான் அறிவித்துள்ளது. ஜப்பான் அதன் கச்சா எண்ணெயில் சுமார் 95% மத்திய கிழக்கிலிருந்து இறக்குமதி செய்கிறது. இதனால் ஹார்முஸ் ஜலசந்தி போன்ற முக்கிய கப்பல் பாதைகளில் உறுதியற்ற தன்மைக்கு அந்நாடு குறிப்பாக பாதிக்கப்படக்கூடியதாக உள்ளது. டோக்கியோவிற்கு அருகிலுள்ள மியாகி போன்ற மீன்பிடி நகரங்களில் இதன் தாக்கம் ஏற்கனவே தெரிய தொடங்கியுள்ளது. உயர்ந்து வரும் எரிபொருள் விலையால் மீனவர்கள் கடலுக்கு செல்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. கடல் உணவு வணிகங்கள் மற்றும் உள்ளூர் உணவகங்கள் விலையை உயர்த்த வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளனர். நிலைமை நீடித்தால் பல வணிகங்கள் மூடப்படும் அபாயம் உள்ளது. எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு தங்கு தடையின்றி கச்சா எண்ணெய் கிடைப்பதை உறுதி செய்யவும் எரிபொருளை நம்பியுள்ள தொழில்களை பாதுகாக்கவும் தனது கையிருப்பில் உள்ள எண்ணெயை வெளியிட ஜப்பானிய அரசு முடிவு செய்துள்ளது. தேவைப்படும் வரை போர் தொடரும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். புளோரிடா விமான நிலையத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிடம் பத்திரிகையாளர்கள் ஈரானுடனான போர் எவ்வளவு காலம் நீடிக்கும் என்று கேள்வி எழுப்பினர். அவர்களுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் அங்கு கூறுகையில், சம்பந்தப்பட்ட நாடு அளிக்கப்பட்டுள்ளது மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. ஆகையால் அதை நான் உங்களுக்கு சொல்ல முடியாது. தேவைப்படும் வரை தொடரும். அதாவது எனக்கு என்னுடைய சொந்த யோசனை இருக்கிறது. அது தேவைப்படும் வரை நீடிக்கும். அவை அளிக்கப்பட்டுள்ளன. நாடு மோசமான நிலையில் உள்ளது. முழு விடயமும் வீழ்ச்சியடைந்து வருகிறது. நீங்கள் சில போலி செய்திகளை படிக்கிறீர்கள். அவை அற்புதங்களை செய்வதில்லை. அவை எதிர்மாறாக செய்கின்றன என்று பதிலளித்துள்ளார். மத்திய கிழக்கில் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ள நிலையில் வரலாறு காணாத ஒரு மனிதாபிமான பேரழிவு அரங்கேறி வருகிறது.
அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போர் இன்று 15வது நாளை எட்டியுள்ள நிலையில் சுமார் 40 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தங்கள் இருப்பிடங்களை விட்டு வெளியேறி அகதிகளாக தஞ்சம் புகுந்துள்ளனர். ஈரானில் மட்டும் 30 லட்சத்திற்கும் அதிகமானோர் இடம்பெயர்ந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. ஈரான் மீதான அமெரிக்க, இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ள நிலையில் அந்நாட்டின் பொருளாதார முதுகெலும்பாக கார்க் தீவு சிதைக்கப்பட்டதை தொடர்ந்து பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களை தேடி அலைமோதுகின்றனர். ஐநா அகதிகள் நிறுவனத்தின் முதற்கட்ட மதிப்பீட்டின்படி ஈரானில் மட்டும் 3.2 மில்லியன் மக்கள் தற்காலிகமாக இடம்பெயர்ந்துள்ளனர். தலைநகர் தெஹ்ரான் மற்றும் முக்கிய நகர்ப்புறங்களில் இருந்து வெளியேறும் இந்த மக்கள் நாட்டின் வடக்கு மாகாணங்களை நோக்கி தஞ்சம் புகுந்து வருகின்றனர். போர் நீடிக்கும் பட்சத்தில் இந்த எண்ணிக்கை பல மடங்காக உயரக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. லெபனானில் ஹிஸ்புல்லா மற்றும் இஸ்ரேல் இடையிலான நேரடி மோதல் காரணமாக 8,22,000க்கும் அதிகமானோர் இடம்பெயர்ந்துள்ளதாக அந்நாட்டு அரசு அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்துள்ளது. இந்த அகதியலை லெபனானை தாண்டி அண்டை நாடுகளுக்கு பரவி வருகிறது. போரினால் சிதைந்துள்ள லெபனானில் இருந்து சுமார் 78,000 சிரியர்கள் மீண்டும் தங்கள் தாய் நாட்டிற்குள் நுழைந்துள்ளனர். அது மட்டுமின்றி ஈரானில் ஏற்பட்ட போர் அச்சம் காரணமாக சுமார் 24,800 பேர் எல்லையை கடந்து ஆப்கானிஸ்தானுக்குள் தஞ்சமடைந்துள்ளனர். ஒருபுறம் இத்தாலி போன்ற நாடுகள் போர் கூட்டணியில் இருந்து வெளியேறி வரும் வேளையில் மறுபுறம் அப்பாவி மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து நடுத்தெருவில் நிற்கும் அவலம் தொடர்கிறது. இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களின் கருத்தை கமெண்ட்ஸ் பக்கம் வாயிலாக தெரிவியுங்கள். மீண்டும் மற்றொரு காணொளி வாயிலாக சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.